வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனல்ல வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சனி கேது சேர்க்கை அல்லது சனி ராகு சேர்க்கை தொழிலை அசைத்து பார்க்குமா. நிறைய பேருக்கு என்னோட அனுபவத்துல கண்ட விஷயங்களை உங்களுக்காக நான் இதுல பகிர்ந்துக்க விரும்புறேன். பொதுவாகவே சனி அப்படின்னாலே தொழில் அப்படின்னு அர்த்தம். ஆயுள் காரகம், நம்மளுடைய ஆயுள் இவ்வளவு காலம் உயிரோடு இருப்பாரு, இந்த தொந்தரவா இருக்குங்கிறத ஒரு கணிதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது வந்து ஆயுள் கணிதத்திற்கு ரொம்ப முக்கியமானவர் சனீஸ்வரன். உங்களுடைய பூர்வீகம், பரம்பரை, உங்க பாட்டனார் முப்பாட்டனார் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை கையில வச்சிருக்கிறவர் சனீஸ்வரன். ராகு வந்து அப்பப்ப அந்த பேப்பரை விசிறிடுவாரு, சனி டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாரு. 7.5 சனி வரும்போது ஒரு நொறுக்குவாரு. இதெல்லாம் சனீஸ்வரனோட வேலை. இப்படிப்பட்ட சனி கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவோடோ அல்லது கேதுவோடவோ சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பா உதாரணத்துக்கு 79 பிறந்தவங்களுக்கு சனி ராகு சேர்க்கிறது. சிம்மத்துல 96 97 பிறந்தவங்களுக்கு சனி கேது சேர்க்க இருக்கும். மீனத்துல ஒரு உதாரணத்துக்காக. இப்படி இந்த சனி ராகு சனி கேது சேர்ந்திருந்தா குறிப்பா பொதுவாவே இவங்க லைஃப் போராட்டமா தான் இருக்கும். நீங்க 100 கோடி பணம் வச்சிருந்தாலும் நிம்மதி மட்டும் இருக்காது. என்ன செய்தின்னு கேட்டுரும். இந்த சனி அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லிட்டோம். அவர் தொழில் மட்டும் இல்லை, அவர் எங்க பாக்குறாரு, எந்த கிரகத்தோட சேர்றாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு கதை, அது ஒரு கண்டென்ட், அதை நம்ம அப்புறம் பேசுவோங்க. இந்த சனீஸ்வரன் ராகுவோடவோ கேதுவோடவோ சேரும்போது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி வச்சிருந்தேன், பெரிய ஒரு வெற்றியை நான் உருவாக்கி வச்சிருந்தேன், இன்னைக்கு அசைச்சு பார்க்குது, என்னைய துன்பம் பண்ணுது, மன நிம்மதி கெடுதுன்னு சொன்னா சனீஸ்வரன். கேது கூட சேர்ந்திருக்கிறது. சில பேருக்கு சனி திசையில ராகு புத்தி, ராகு திசையில் சனி புத்தி. சிலருக்கு சனி திசையில் கேது புத்தி, கேது திசையில் சனி புத்தி. அல்லது சனி ராகு சேர்ந்து சனி கேது சேர்ந்து ராகு திசையோ கேது புத்தியோ வருவது, அல்லது சனி திசையோ வருவது. இவர்களை வேரை அசைத்து பார்த்து என்ன செய்தின்னு கேட்கறதுக்கு அது உட்கார்ந்துருக்கும். இவங்க தொழில்ல பாருங்க நிம்மதியை அடைய மாட்டாங்க. சார் நான் நல்லா தான் இருக்கிறேன், சனிக்கேது சனி ராகு தான் இருக்கு. எப்படி இருப்பீங்கன்னா, குடும்பத்தை பிரிந்திருந்தாலும் தொழில் செஞ்சு 2 தொழில் கம்ப்ளீட் அவுட் ஆகி 3வது தொழில் தொட்டிருக்கேன் அப்படின்னா, இல்ல வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள்ல போய் உட்கார்ந்து பண்ணி தொழில் பண்றேன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், இவங்களுக்கு ஓரளவுக்கு இது நிம்மதியை கொடுக்குறது. இல்லைன்னா இது போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அவ்வளோ டிஸ்டர்ப். நிறைய திறமை இருக்கும், நிறைய உழைப்பு இருக்கும், தொழில்ல எல்லா டெக்னிக்கலும் தெரியும், ஜெயிக்கவே முடியல சார். இந்த சனி ராகு சேர்ந்து சனிக்கேது சேர்ந்தோம், கெட்ட நேரம் வந்துருச்சு. ஒரு 7.5 சனி அஷ்டம சனி, ராகு கேது பயிற்சி சரியில்லை, தசாபுத்தி ஒரு 15-20 வருஷத்துக்கு மோசமா இருக்குன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை, தொழிலை முடிச்சுக்கிட்டே போயிடும். இவங்கெல்லாம் தொழில்ல முதலீடு போடும்போது, அடுத்த எக்ஸ்பேண்ட் அதாவது விரிவுபடுத்தும் போது கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கணும். உங்களுக்கு பக்கத்து வீட்லயோ பக்கத்து ஊர்லயோ தெரிந்த ஜோதிடமோ இருந்தா அவர்கிட்ட கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க போய் சார் எனக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கு, மோசம்னு சொல்லியிருக்காங்க, இல்ல வீக்குன்னு சொல்றாங்க, இது எப்படி உங்க பார்வையில என்ன சொல்லுது? இல்லப்பா அதை குரு பாக்குறாரு, உனக்கு ஒண்ணு வராதுன்னு கூட அந்த ஜோசியர் சொல்லுவார், அதனால தப்பு வராது. இப்படியெல்லாம் சில டெக்னிக்கல்ஸ் இருக்கு. இதைத்தான் நம்ம உயர்நிலையில சொல்லி கொடுக்குறோம் ஜோதிட வகுப்புல. அந்த வகுப்பு தான் நமக்கு இப்போ ஏப்ரல் 21 ஸ்டார்ட் ஆக போகுது, ஞாயிற்றுக்கிழமை. விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கலந்து படிக்கலாம். இப்படி தொழில்ல ஒரு நல்லது கெட்டதை பார்க்கறதுக்கு இந்த சனிக்கேது சனி ராகு பயன். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். இந்த சனிக்கேது சேர்க்க இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், தையல் மிஷின், டெக்ஸ்டைல்ஸ், யான்ஸ் இதெல்லாம் பண்றவங்களுக்கு சனிக்கேது பெரிய தப்பு பண்ணாது, அப்படியே சப்போர்ட் பண்ணிடும். ஆனா நிறைய பேர் இந்த தொழில் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நான் சிரமப்படுறேன்னு சொல்லாதவங்களும் இல்லை.
அவ்வளோ கஷ்டத்தை அது கொடுக்குது. என்ன செய்தின்னு அது கேட்காம போறது இல்லை. போராட்டத்தை கொடுப்பதில் அது முதன்மையாக இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. இத நம்ம சரியான முறையில கவனமா நிதானமா கையாளணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட ஹெல்த் வைஸ்ல பாத்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, மடக்கி நீட்டுற இடங்கள், மூட்டு வலி, மூட்டு அறுவை சிகிச்சை, பாத விரல்கள், கழிவுகள் வெளியேறதுல தொந்தரவு, கண் பிரச்சனை, உடல் சோர்வு, மன அமைதி கட்டுறது, செய்வினை பயம், தொழில் யாரும் செய்வனை வச்சுட்டாங்களா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இந்த சனி ராகு சேர்க்கை திடீர் வீழ்ச்சிக்கு இந்த கிரகம் காரணம், போராட்டத்துக்கு காரணம். இதெல்லாம் நீங்க ஜாதக ரீதியை பார்த்துக்கணும். எது குரு பார்வை இருக்கா, சனி ராகு சனிக்கேது சேர்ந்தால் 10ஆம் அதிபதி எங்கும் கெடாம இருக்காரா, நமக்கு வருமானம் வர்றது நிப்பாட்டிடுமா, தசாபுத்தி யோகமா இருக்கா, இதையெல்லாம் பார்த்துதான் நீங்க முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு அசால்ட்டா இருந்தீங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அது போகாது. இது பர்சனல் லைஃப்லயும் மேரேஜ் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கசப்பு சொல்லுது, ஒரு நெருக்கடியை சொல்லுது, ஒரு போராட்டத்தை கொடுக்குது. இதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு. இப்ப எதுதான் நல்லது? பற்றற்று இருப்பது போதும், நிம்மதியாக இருக்கிறேன் என்று பற்றற்று பேராசை இல்லாம இருக்கிற தொழிலை நிதானமா செஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தா இந்த சனி ராகு சனிக்கு இது ஒண்ணுமே செய்யாது. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் பேசியிருக்கிறேன். அதுல இன்னொரு கேமராமேன் உட்காந்து ஷூட் பண்ணார். இப்ப சனி ராகு சனிக்கேதுன்னு பேசுறேன். வேற கேமராமேன் பிளாக் கலர் ட்ரெஸ், பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஜம்முன்னு இப்ப உட்கார்றாரு. இந்த சனி ராகுக்கு சனிக்கேதுக்கு அப்ப கிரகம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அப்படி உட்கார்ந்துருக்காரு. சொல்லுங்க சார், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பிளானட்டை பத்தி பேசினா அதுக்கான நபரே அங்க உட்கார வைக்கிறது பாருங்க. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அப்ப பிளானட் அப்படிங்கிறது, கிரகங்கிறது நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறது. மனிதனை ஆழ்வுவை கிரகங்களே, காலம் கிரகங்களின் கையில். அதுக்காக முயற்சியும் உழைப்பு தன்னம்பிக்கை இதை வென்றக்கூடாது. அதுவும் நமக்கு வேணும். அதோட சேர்ந்து அதிர்ஷ்டமும் நேரமும் நன்றாக இருந்தால் வாழ்க்கை என்றென்றும் வளர்ச்சியே. உங்கள் ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணிக்கங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.